ஒண்ணுமே இது தலை வந்து ஜெயிச்சிருவீங்களா? தலை வந்தா ஜெயிப்பீங்களா? டர்ரு அவ்வளவுதான். ஆர்சிபி பார்த்தாலே இருக்காது. கிளம்பு பாய் 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 டாட்டா. ஆர்சிபி ஜெயிச்சாலே போதும். ஏன்னா முட்டு கொடுக்கணும் ப்ரோ. நான் முட்டு கொடுக்கணும். இப்போ தோத்துட்டோன்னு வச்சுக்கேன் கலாச்சினே இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு டீமே இல்லை. எத்தனை வருஷம் அதே சொல்ல போறானுங்கன்னு தெரியல. அதுக்குள்ள நான் கேட்ச் அப் பண்ணிடுவோன்னு ஹோப் பண்றோம். சொல்லிட்டே தான் இருப்போம். அதான் 5 கப் வாங்கி காட்டுங்க, அப்புறமா பேசலாம். அவங்க வாங்கிடுவாங்க. அவங்க 5 கப் வாங்கட்டும், அப்புறம் பேசலாம். நம்ம அதுக்கு முன்னாடி 17 வருஷம் நீங்க எங்களை அசிங்கப்படுத்தல, நாங்க பார்க்கல. அவ்வளவுதான். சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்களும் கத்துவோம் சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் கத்துவோம். யார் இல்லைனாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இவங்கள மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நாங்களாம் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான். இவங்களுக்கு என்ன தெரியுமா? ஃபுல் அண்ட் ஃபுல் கர்மா. கர்மா அச்சுது பார்த்தீங்களா? சுற்றி சுற்றி என்ன சொன்னாங்க? லாலி பப்பு சப்பு கர்மா அச்சுதா. கண்டென்ட் மாட்டிக்கிச்சு. யாரு ஃபர்ஸ்ட் வந்தது? நாங்க சிவனோடு ஓரமா உக்காந்து நாங்க ஓரமா உட்காந்தோம். யாரு கண்டென்ட் டீ புடி சிஎஸ்க்கு புடி யார் ஆரம்பிச்சதுவா பாத்துட்டோம். அதான் எப்படி ஆடுறாங்கன்னு பாக்கலாம் வந்தோம். சொல்றதுக்கு இல்ல, சின்ன சாமில வச்சு முடிச்சு விட்டுறலாம். சின்ன சாமிடுமா வீடியோ ஞாபகம் இருக்கா? போன வருஷம் ஞாபகம் இருக்கா? இதே சென்னை வாழாதான். சரியா? இரு நான் காட்டுறேன். 18 கப் இருக்கு. 18 இன்ஸ்டாகிராம் 18 கப் 1 2 3 19 11 19 கப் இப்படி சொல்லுவாங்க. நம்ம இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் எல்லாருமே ஃபிட் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் டபுள் ப்ரோ இஸ் ஃபிட். அதுக்கு அடுத்த மேட்ச் மோஸ்டா தோனியும் ஃபிட். முடிஞ்சிச்சு ப்ரோ. தோனி பேட்டிங் லைன்ல நல்லா இருக்கு. பவுலிங் தான் அதுக்கு தோனியோட மாஸ்டர் மைண்ட் இருந்தா போதும் ப்ரோ. பாத்துக்கலாம். ஃபீல்டிங் அதெல்லாம் பாத்துக்கலாம். பஞ்சாப் விடுங்க ப்ரோ. அவனுக்குலாம் ஒரு டீம் 5 ட்ராஃபி இருக்கு ப்ரோ. இதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இது 5 ட்ராஃபி 2 CL T20 இருக்கு. இதெல்லாம் அடிச்சுட்டு வர சொல்லுங்க எல்லா டீமும். அப்புறமா நான் பேசுறேன். அடுத்த மேட்ச் அதான் ப்ரோ. நாங்கள் வந்து இப்பயே சொல்லியிருக்கலாம். எல்லாம் மனு எழுத போகிறோம் சார். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஆர்சிபி மேட்சை மாலைகள்லாம் வந்து கடவுள் வந்த போகிறோம். இல்லைனா வந்து லைக் பவரை ஆஃப் பண்ணிட்டு ஏதாவது பஸ் கிசு லேட்டாக போனால் மேட்ச் நிப்பாட்டிடுவாங்களே, அது மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பவுலிங் வச்சு நம்ம ஊர்லேருந்து தட்டி அடிக்கிறானுங்க. அவங்க ஊரில் ஒரு வெறி கொண்டு இருக்கானுங்க. நான்லாம் போகலான்னு நினச்சேன். இந்த மேட்ச் ஜெயிச்சு வந்து பெங்களூருக்கு வெறியாக போகலான்னு நினச்சேன். இனிமேல் என் மூஞ்சி பெங்களூர்லேயே காட்ட முடியாது. ஊர் ஃபுல்லாக ஒம்பழுத்து வச்சுக்கிறேன். ஆனால் தலைவா இவனுக்கு இந்த சீசனே நல்லா விளாட்றானுங்க. இன்னும் 2-3 வருஷம் ஆகும் கப்புக்கு ஃபுல்லாக அடிக்க. பக்கெட் இல்ல அந்த கப்பு என்கிட்ட கொடுத்தா தண்ணி வச்சு எங்க போன வருஷம் இப்படிதான் பேசினாங்க பாருங்க. ஒரே இதே பஞ்சாப் சரியா இல்ல. இனிப்போ நீ சரியா இல்ல. நீ எதுக்கு ஆர்சிபிக்கு மேட்ச் வர? கரெக்ட் தான். இதே பஞ்சாப் விட்டுட்டானுங்க. வாங்கி தரேன்னு போன மாசம் எனக்கு சொன்னாரு. போன வருஷம் சொன்னாரு. நான் சொன்னேன் மேட்ச் ஜெயிச்சு நானும் தேடுறேன். மனுஷனை கோயந்தனா காணவே எங்கடா. சரி திடீர்னு பஞ்சாப் ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. நமக்கு ஆப்போசிட்ல யாரு இருக்கானோ அவனுக்கு ஃபேன் ஆயிடுவானுங்க. இது ரெண்டு தான் நான் சப்போர்ட் பண்ணேன். என் ஸ்டேட்டஸ் நான் போட்டேன். அது எல்லாரும் போட்டாங்க தலைவா. உனக்கு பண்ணானுங்க பேர் ஒரு அமுக்குலாம். நாங்க தான் பெரிய பருப்பு சின்ன பருப்பு நடுவுல பருப்பு பெரிய ஒரு அமங்கல பண்ணி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த ஒரு கப் அதுல தான் ட்ரிகர் ஆகணும். அதுக்கு முன்னாடி 17 வருஷம் நீங்க எங்களை அசிங்கப்படுத்தல, நாங்க பார்க்கல. பரவாயில்லப்பா தோதாரி. இவனுங்களை ஜெயிச்சிடணும். இவனுங்களை ஜெயிச்சிட்டாலும் போதும். கண்டிப்பா தோத்துருவானுங்க. யாரு வந்தாலும் முச்சு விட்டு தான் போவோம். புரியுதா? இப்போ வந்து பரவாயில்ல தோத்துறாது. அடுத்ததான் சண்டே ஆர்சிபி. சரி விடுங்க பாத்துக்கலாம். ஜெயிப்பீங்கன்றியா? கண்டிப்பா ஜெயிப்போமா? சின்ன சாமில நீங்க ஜெயிக்கிறீங்க. சின்ன சாமி நீங்க தோப்பீங்க. பெரிய சாமி நாங்க ஜெயிச்சிருக்கோம். இப்போ எதுக்கு நல்லா தோஞ்சிச்சு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஆர்சிபி வந்து இந்த சீபெசல்ஸ் மாரி வந்து சூனியா வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஆர்சிபி வராதிங்கடா கிரௌண்டுக்கு. ஏன்டா சிஎஸ்கே மேட்ச் எங்க மேட்ச் நாங்கள் நீங்கள் எதுக்குடா ட்ரெஸ்ஸியை போட்டு உள்ளே வர்றீங்க? தயவுசெய்து நீங்கள் வர்றதுனால தான் தோற்றுறோம். ஏன்னா உங்களை வெம்பி தோக்க வச்சிட்டீங்க. ஏன்னா ஆர்சிபி வெறியாவது தயவுசெய்து டிஷர்ட் போட்டு தயவுசெய்து வராதிங்க. உங்களால தான் இப்போ மேட்சே தோற்றுருக்கு. ப்ரோ எதுக்கு வர்றானுன்னு தெரியல. சென்னை தோக்கணும் வெறியில் வராங்க. ஏன்னா இப்போ சிஎஸ்கே நீ கிளம்பு போற. நீங்க சிஎஸ்கே தோத்திச்சு. ஆர்சிபி தான் கெத்து. ஏதோ 18 கப்பு வச்சுன்னு மாதிரி பேசினுக்கிறானுங்க. கிளம்பு பாய் டாட்டா. ஆர்சிபி ஜெயிச்சாலே போதும். ஏன்னா முட்டு கொடுக்கணும் ப்ரோ. நான் முட்டு கொடுக்கணும். இப்போ தோத்துட்டோன்னு வச்சுக்கேன் கலாச்சினே இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு டீமே இல்லை. எந்த டீம் ஆச்சு ஆர்சிபி மும்பை போய் தாக்குங்க. ஏன்டா தாக்கல? அம்பானி காசு ஊத்துங்களை அம்மிக்கிடுவானால பயந்துட்டீங்க மும்பை கிட்ட. மற்ற டீம் கிட்ட ஏன் போல? உண்மை சொல்றேன்.
9 டீம்கிட்ட போய் நாங்கள் பெரிய ஆகல, 9 டீம் எங்கள்கிட்ட வந்து தான் 9 டீம் பெரிய ஆகல. அதுக்கு ஆர்சிபி நீங்கள் உங்களுக்கு டீமே இல்லை ஃபஸ்ட்டு. ப்ரோ செம ஃபன்னாக இருக்கும். எல்லாம் ரொம்ப பேசிட்டாங்க இந்த சீசன் தான் திரும்பவும். ஆமாம் ப்ரோ, எங்கே போனாலும் அவனுங்க என்ன 5 கப்புன்னு அதே சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னும் எத்தனை வருஷம் அதே சொல்ல போகிறானுங்கன்னு தெரில. அதுக்குள்ள நான் கேட்சப் பண்ணிடுவோன்னு ஹோப் பண்ணுறோம். சொல்லிட்டே தான் இருப்போம். அதான் 5 கப் வாங்கி காட்டுங்க, அப்புறமா பேசலாம். அவங்க வாங்கிடுவாங்க. அவங்க 5 கப் வாங்கட்டும், அப்புறம் பேசலாம். நம்ம அது வரைக்கும் நாங்க 5 தானே. அவங்க இதே ஃபார்ம்ல இப்படியே போயிட்டே இருந்தா எனக்கு தெரிஞ்சு அடிச்சு 15 வருஷம் இதே 5 கப் தான் சொல்லிட்டு அவங்க இருக்கணும். பவர் பிளேல சஞ்சு அடிக்கவே இல்லை. சஞ்சு கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எப்போ பார்த்தா அவர் ஃப்ளாப் ஆயிடாரு. 230 கிட்ட அடிச்சிருந்தா கூட ஏதாவது நல்ல சேஸா இருந்திருக்கும். கார்த்திக் சர்மா வந்து தடவிட்டு இருந்தாரு. என்ன பண்றது, இது 2-3 பவுலிங் தெரியும். 14 கோடி போச்சு. 28 கோடி. 2 பேர் 28 கோடி. தீரி கொடுத்து பவுலிங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியல பாப்பானே நடக்குது. எதுவும் சொல்லல. சொல்லுங்க, அது அவே மேட்ச் தானே, அவங்க தோத்துருவாங்க. நம்ம ஜெயிச்சோம். இங்கேயே இந்த அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஜெயிக்கவே மாட்டாங்க. அது அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்கடா ஆடணும்? ப்ரோ இன்னைக்கு எவ்வளோ இப்போ தோத்துருக்காங்க. 4 ஓவர் மாடி வந்துட்டோம். இவனுக்கு கூட்டு வராங்க. சிஎஸ்கே மேட்ச் வராதீங்க, கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. ஆர்சி மேட்ச் போலான்னு ஒண்ணுமே தலை வந்து ஜெயிச்சிருவீங்களா? அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, தோனி வரட்டும் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண முடியும்? 8ல வந்து என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் தோனியால? அவ்வளவுதான். டாப் ஆர்டர் தான் ப்ரோ. சொல்றீங்களா தோனி என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்? புரியல. தோனி இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா இந்த மேட்ச்ல? ஆடிட்டா அப்படிங்களா? சரி ஓகே. பேச முடியாமலாம் கிடையாது. ஆக்சுவலி பெருசாலாம் அவங்க சொல்கிற மாதிரிலாம் நம்ம ஹைப் கொடுக்க வேணாம். மேபி தோனி இந்த தடவைலாம் இறங்கினா நல்லா பண்ணுவார். ஆர்சிபி பார்த்துக்கலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் லாஸ்ட் ஐபிஎல் விட்டு தான் கொடுத்தோம். ஜஸ்ட்டு உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். ஆமாம், இப்படி தான் நான் விளையாடுவோம். இப்படி தான் நாங்கள் விளையாடுவோம். ஓகேவா? ஸோ அப்படி நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். இந்த மேட்ச் ஆர்சிபி என்னது? ஆமாங்க, இப்போயும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். பட் இந்த ஆர்சிபி பெங்களூர்ல நடக்குதுல்ல, கண்டிப்பாக வின் பண்ணுறோம். ஆமாம். என்ன நம்பி யார் ஜெயிச்சு கொடுப்பா? என்னது யார் ஜெயிச்சு கொடுப்பா உங்களுக்கு? சாதாரண ஒரு தேர்ட் கிளாஸ் பவுலருக்கும் நல்லா போடுவாங்க போல. கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி T20 பவுலரை பிக்கப் பண்ணல. ஆர்சிபி வந்து ஃபோக்ஸ் ஒரு பவுலர் நல்லா எடுத்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம்லிங் பண்ணி எடுத்துருக்கணும். இவர் இன்னும் அதே ஃபார்மேட்டில் பழைய ஃபார்ம் ஸ்டீபன் ஃபிளமிங் அவங்க டீம் சைடில் இருக்கிறது, அவங்க இங்கே ஒரு டொமஸ்டிக் மேட்ச்சுக்கு போகணும் ப்ரோ. நம்மலாம் டொமஸ்டிக் மேட்ச் போய் பார்க்கணும். அங்கங்கே இருக்கிற கோச்சஸ்லாம் தினேஷ் கார்த்திக்லாம் ஆர்சிபி நம்ம அவ்வளோ ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் அந்த மனுஷன் வந்ததுக்கப்புறம் டொமஸ்டிக்கில் போய் உட்காராரு, இன்டர்நேஷனலே உட்காராரு, சாதா டொமஸ்டிக்லையும் போய் உட்காந்து பிளேயர்ஸை பிக்கப் பண்ணுறாரு. ஆக்ஷன்லேயே நம்ம தோத்துடுறோம். அப்போ எப்படி இங்கே வந்து ஜெயிப்போம்? நம்ம என்னன்னா சிஎஸ்கே 5 கப் சொல்லிட்டு போகிறாரு, 5 கப் அடிப்போம். நானும் சிஎஸ்கேலாம் விட்டு கொடுக்குறேன். 5 கப்பு தான் எல்லாம் வைக்கிறேன். இப்போ ஒரு ஒப்புரனா வச்சு விட்டாங்க. பஞ்சாப்ல அதிகம் நம்பிக்கலாம் நினச்சோம். பஞ்சாப்ல அதிகம் நம்மளே ஏற்றிருப்போம். நம்ம இந்த கனவுலேயே கண்டோம். ப்ரோ மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ மேட்ச்னா ஏதாச்சும் பண்ணணும். சரி, நல்லா தான் ஆடினானுங்க. நல்லா பேட்டிங் நல்லா இருந்துச்சு. சஞ்சு மட்டும் கொஞ்சம் தேர்ட் டவுன் அப்படி இறக்குனா நல்லாயிருக்கும். பவுலிங் ஓகே, பவுலிங் தான் இம்ப்ரூவ் பண்ணோம். நேத்தன் எல்லிஸ் இல்லை நம்மளுக்கு, அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அப்படி தலைலாம் வரட்டும், டெவல் ப்ரூஸ்லாம் வரட்டும், முடிச்சிடலாம். இந்த சீசன் நம்மளுக்கு தான். ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கு. பாப்கார்ன் சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி வந்தோம். கொஞ்சம் மொக்கையாக தான் போச்சு. ப்ரோ பயமாக தான் ப்ரோ இருக்கு ஆல்ரெடி. எப்படி ப்ரோ லைக் 2 மேட்ச் போயிருச்சு. அதான் பிரச்சனை. டீமோ இதுவோ கிடையாது, மேனேஜ்மெண்ட் தான் பிரச்சனை. ஸோ வந்துட்டு ஆக்ஷனே வந்துட்டு திருப்பி நம்ம ரீவர்க் பண்ணி 2 வருஷம் கழிச்சு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை, இந்த ஓட்டைகள்லாம் அடையுன்றது என்னோட பிலீஃப். பாப்பா ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுவோம். இந்த வருஷம் விட்டுருணும், அடுத்த வருஷம் சாமி கூட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு வருவோம். 27ல் வருவோம். மினி ஆக்ஷன்லேயும் சொதப்பி இருக்காங்க தானே ப்ரோ. டெக்னிக்கலி பார்த்தா எல்லா டீம்லையும் எடுத்தவங்கலாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம டீமில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்துட்டு தப்பான்றது இன்னும் நம்மளால ஒரு மேட்ச் 2 மேட்ச் சொல்ல முடியாது. ஓவராலாக பார்க்கும்போது ஐ ஸ்டில் ஃபீல் டாப் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் தான். ஃபிலிமிங் கொஞ்சம் வந்துட்டு ஒரு டயர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிருக்காரு, அவ்வளோதான். கொஞ்சம் அவருக்கும் பிரேக் விட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாவே அண்டர்ரேட்டட் பிளேயர். இன்னும் என்ன கேட்டேன்னா, நெக்ஸ்ட் இந்தியன் டீமுக்குமே ஒரு T20 ஃபார்மேட்டு இல்லை ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட்டில் சர்ஃப்ராஸ் கான் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதில் பார்ப்போம். ஆனால் அவங்க நல்லா பேட்டிங் பண்ணுறாங்க. தொட்டி வந்துட்டே இருக்கிறாங்க. 2 விக்கெட் வந்தோன்னா சரி போகலாம், ஏதாவது ஒரு மாற்றம் வருமானு பார்த்தோம். போன மணி பஞ்சாபி பாட்டு போட்டாங்க. அவ்வளோதான். திருவள்ளூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம். ஒன்றும் இதுவும் இல்லை போச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்கும் சரி, செகண்ட் இன்னிங்கும் சரி, அப்படி தான் போச்சு. இம்ப்ரூவ் பண்ணிட்டு தானே வராங்க. போன மேட்ச் பார்த்தோம், கொஞ்சம் அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடி இருக்காங்கல்ல. இல்லை சாங் தான் போட்டாங்க. நான் அவர் வந்தாரான்னு தெரில. இப்போ இந்த புதுசாக வந்திருக்க இந்த பசங்க பேர் என்ன? புதுசாக அந்த யங்ஸ்டர்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா அது இருக்குது. ஃபாஸ்ட்டாக பண்ணணும். பட் bowling தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். மற்றபடி ஏன்னா 210 அடிச்சும் நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை.
ஒருத்தர் மிஸ்ஸிங் பிரேவிஸ் ஆடல இன்னும் வருவோம், நல்லா ஆடுவோம். இல்லை கேப்டன்சி தோனி வரணும். கேப்டன்சி தோனி வந்தாருன்னா மேபி வின் பண்ணலாம். இந்த கேப்டன்சினால என்னன்னா வந்து ருத்ராஜ் கேமும் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் தோனி ஹேஸ் டு ஸ்டெப் இன் நினைக்கிறேன். எங்களையும் தடுக்க முடியும், சிஎஸ்கேவை தடுக்க முடியும். ஆயுஷ் மாத்ரே அவர் நல்லா பண்ணார். என்டர்டெய்னிங்கா இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுப்பா. அந்த எட்ஜ்ல பட்டு 4 போடுறது தான் அது நல்லா இருந்தது.